அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தால் இருந்த தேவ பக்தியுள்ள இவர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். 2ஆம் அதிகாரம் 1-4 வரை வசனத்தை நம்ம வாசித்தோம். இன்னைக்கு முழு உலகமும் கொண்டாடுகிற நாள். ஆச்சரியம், இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை விட, உயிர்த்தெழுந்த நாளை விட கடைசியாக கொண்டாடப்படுகிற பெரிய ஒரு பண்டிகை பெந்தேகாஸ்து பண்டிகை. இப்பொழுது பிதாவாகிய தேவன் வானத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசுவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் ஆவியானவர். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக காத்திருந்த மக்கள் மத்தியில் இறங்கி வந்தார். புறாவை போல அவர் இறங்கி வந்தார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, ஒரு இடத்தில் ஒரு மனமாய் அவர்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்தது. காற்று அள்ளியிருக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சலுதிய ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டது. அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அன்றைக்கு சத்தம் கேட்டாங்க, பெருங்காற்று அடிச்சது, அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. அதே அனுபவம் இன்னைக்கு நம்ம மத்தியில் வரணும். எதிர்பார்க்குதலோடு நம்ம வந்திருக்கிறோம். 3 விதமான அனுபவங்கள். ஒன்று எதிர்பார்க்குதல், 2வது நம்முடைய அனுபவம், அனுபவிப்பது, எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தபடியான வாழ்க்கையில் எவிடன்ஸ், நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறதுக்கு அடையாளம். எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், எவிடன்ஸ். 1வது எதிர்பார்க்கலோடு வரணும். தாகமுள்ளவன் மேல நான் தண்ணியை ஊற்றுவேன் சொல்றார். யாவன் தாகமுள்ளவனோ என்னிடையில வர கடவன். அப்பொழுது நான் வந்து அவன் மேல தண்ணியை ஊற்றுவேன். இது சாதாரண தண்ணி இல்லை. இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. தாகம் வராத ஒரு தண்ணீரை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். வாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய. 5 புருஷன் 6 புருஷனும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, உலக தாகம், உலக வேகம், உலக மேகம், மோகம். அவளை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாது. அப்போ அவள் சொல்லுவான், அந்த தண்ணி எனக்கு கொடுங்கலேன்னு. ஆண்டவர் அவளுக்கு தண்ணியை கொடுத்தாரு. குடத்தை விட்டுட்டே ஓடணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தாகம், தாகம். ஒரு ஆள் உண்மையாகவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டா அவங்களுக்கு தாகம் என்ன தெரியுமா? தாகம் மட்டும் இல்லை, வேகம் என்ன தெரியுமா? ஊரையே கொண்டு வரணும். அந்த பொண்ணு 5 புருஷனை வச்சுட்டு 6ஆவது புருஷனை வாழ்ந்துட்டு இருக்கவா 7வது புருஷனை கண்டா. அவர் தான் பூரண புருஷராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்தோன்னே ஊருக்குள்ள ஓடினா. இந்த பொல்லாத பாவத்தில் வாழ்ந்தவளை ஊருக்குள்ள ஓடினா, நல்ல நல்ல கண்மணிகள், பெண்மணிகள், பொன்மணிகள் ஊருக்குள்ள ஓடுவீங்களா, ஓட மாட்டீங்களா? புழல் என்கிற ஊருக்குள்ளே நான் ஓடுவேன், ஊரையே நான் அழைத்து வருவேன். 2 வசன பிரசங்கம், வந்து பாருங்கள், அவ்வளவுதாங்க, வந்து பாருங்கள். அல்லேலூயா. நோவா 2 வார்த்தை பிரசங்கம் பண்ணார், மழை வரும் பேழைக்குள்ள வாங்க. இதே பிரசங்கம் நம்ம சொல்றோம், ஆண்டவர் வர்றாரு, மனம் திரும்புங்க. இதுதான் 2 வார்த்தை பிரசங்கம். வந்து பாருங்கள், வாக்குத்தத்த சபைக்குள்ளே வந்து பாருங்கள். பிசாசுகள் ஓடுகிறது, பில்லி சூனக்கட்டுகள் உடைகிறது யாரு? நான் பத்மாமாவா? இல்லைங்க, நாங்களே பண்ணுறோங்க, நாங்களே பண்ணுவோங்க. சில இடத்துல டாக்டரே இருக்க மாட்டாங்க, நர்ஸ் நல்ல வேலை பண்ணணும் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் கூட தேவையில்லைங்க, அந்த நர்ஸ் அம்மா போதுங்க, அவங்களுக்கு கைராசிங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சொல்லணும், பிரசங்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்கள் விசுவாசிகளே குணமாக்குவாங்க. அதிலே சொல்லுங்க, பைபிளில் சொல்கிறது, வியாதியஸ்தலை குணமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள்,
வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைக்கும் அவர்கள் சுகமடைவார்கள். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். யாரு? பத்மாமாவா? இல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. நீங்கள் விசுவாசின்னா இந்த அடையாளம் நடக்கணுங்க, நடக்கணுங்க. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, ஆவியால ஆகும். ஆகுமாகாதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? ஆமாங்க, நடக்குங்க, கிடைக்குங்க, முடியுங்க, கூடுங்க. எங்க தேவன் பெரியவர், எங்க தேவன் பெரியவர். சாலமோனில பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர். உலகத்தை ஆளுகை செய்கிற என் தேவன். அவர் சொன்னால் ஆகுமா ஆகாதா? நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? அவர்கள் அனைவரும் ஓரிடத்திலே வந்து ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். எதுக்காக வந்தாங்க? இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எங்கேயும் போகாதீங்க, ஓரிடத்துல ஒரு மனமா இருங்க. ஆவி வரும், அப்பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். ஓரிடத்திலே ஒரு மனசாய் வந்திருக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழா நாளன்னைக்கு என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, உமது ஆவியால் நிரப்புங்கப்பா, உம்முடைய அக்கினியால் நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அடிக்கட்டும் காற்று, வானக காற்று அடிக்கட்டும், இடி முழக்கம் கேட்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வாயத்தன சொல்ற, அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வான்காற்று வீசட்டும், வான்காற்று வீசட்டும். பெருமுழக்கத்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதிர்பார்த்தால் நீ பெற்றுக்கொள்வாய். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எதிர்பார்க்குதல் என்ன? இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கும் உன்னுடைய எதிர்பார்க்குதல் என்ன? உண்மை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவனை பார்க்கல, எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். நான் சின்ன காரியத்துக்காக வரல, பெரிய காரியத்துக்காக வந்திருக்கிறேன். நான் பெரிய காரியத்துக்காக வந்திருக்கிறேன். நான் சின்ன காரியத்துக்காக வரவில்லை, பெரிய காரியத்துக்காக வந்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எலி விலைன்னா தனி விலை. ஒரு அறை உள்ள வீடு தாங்கப்பா, 1000 ரூபா பணத்தை கூட்டி தாங்கப்பா, இதுக்கு வந்திருக்கீங்க. தலைவலி போகணும்ப்பா, இதுக்கு வந்திருக்கீங்க. இல்லைங்க, கேன்சர் போகணும்ப்பா, பிள்ளை பிறக்கணும்ப்பா, எங்க பிள்ளைங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க்கா வரணும்ப்பா, அவங்கெல்லாம் வாழாகாம தலையாகாம கீழாகாம மேலாக பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா அவங்க உலகத்தில் நல்ல சாட்சியா இருக்கணும். சத்துரு தொடக்கூடாது, பொல்லாங்கு நேரிடக்கூடாது. அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் எங்க வாழ்க்கையில், அற்புதம் நடக்கணும் எங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கேட்டது, ஹல்லேலூயா. பெரிய பெரிய இரைச்சல் கேட்டது, சிறைக்கதவு திறந்தது, சிங்காசனம் எங்கள் மத்தியில் வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிப்போம். 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்திருந்தார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. காற்று வந்தது, சிறைக்கதவு திறந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த மிருகம் எல்லாம் பேழைக்குள்ள இருந்திருக்காங்க. என்னைக்குப்பா திறந்து விடுவீங்க இந்த பேழைய? இந்த பேழைக்குள்ளே சாப்பிட்றோம், இந்த பேழைக்குள்ளே தூங்குறோம், எங்க காலு மண்ண படலப்பா. ஒரு சிறைவாசம் இருந்தவர்களுக்கு ஒரு காற்றடித்ததாம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அப்பொழுது கர்த்தர் ஜலத்தை அமர பண்ணிடுறதுனால அந்த நோவா அந்த பேழையை விட்டு வெளியே வரான். உன் வாழ்க்கையில் இருக்க சிறை இருப்பை கர்த்தர் நீக்குவதற்காக ஒரு பெரிய காற்று அடிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காற்று அடிக்க போகிறது. தேவன் நோவாவுடைய குடும்பத்தையும் காட்டு மிருகங்களை நாடு நிலைத்தருளினார். தேவன் பூமியில் காற்றை வீச பண்ணினார். ஒரு காற்று வந்தது, பேழை திறந்தது. இந்த வாழ்க்கையில் சிறைவாசம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு காற்று அடிக்க போது உன் சிறை கதவு திறக்க போகிறது. அடைபட்டிருக்கும்
அந்த சூழ்நிலைந்து வெளியே நீ பறந்து வரப்போகிறாய். ஒரு கூண்டு பறவை பறப்பது போல் நீ வெளியே வரப்போகிறாய். எங்கே நீ கட்டப்பட்டிருக்கிறாய்? எங்கே நீ முடங்கி கிடக்கிறாய்? எங்கே உன் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனை வழியா நீ போய்கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்கிற உன் கதவை நான் திறப்பதற்கு என் விண் காற்றை நான் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விண் காற்று உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது ஒரு சிறைவாசம் முடிய போகிறது. இன்னும் சொல்ல போனா விண் காற்று உன் வாழ்க்கையில் வரும் பொழுது உனக்கு சரியான சாப்பாடு கிடைக்க போகிறது. ஆச்சரியமா இருந்து எனவே நான் வாசித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தாரு. அது எப்படி இருக்குமா? அந்த மன்னா ஒரு அதிரசம் போல இருக்குமா, மிகவும் இனிமையான ஒரு ரசம் போல இருக்குமா, பணியாரம் போல இருக்குமா. அந்த இனிமையான பணியாரம் போன்ற அந்த ஆகாரத்தை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சாப்பிட கொடுத்தார். இந்த சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமா? வானத்தின் தூதருடைய சாப்பாடு. நம்ம புழல்ல உள்ள சாப்பாடு இல்லை, சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி இல்லைங்க, வானத்து சாப்பாடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு தூதருடைய சாப்பாடு தான் கொடுத்தாரு, ஆனா உங்களுக்கு எனக்கும் அவரே சாப்பாடா மாறினார். கைதட்டுங்க பார்க்கலாம். நானே ஜீவப்பம், என்னை புசிக்கிறவனுக்கு ஒருபோதும் பசி உண்டாகாது. நம்ம எத்தனை நேர்மையானவர்கள்! இஸ்ரவேல் மக்களுக்கு தூதருடைய அப்பத்தை தான் கொடுத்தாரு, ஆனா நமக்கு தன்னையே உணவாக்கி கொடுத்தாருன்னா எவ்வளவு பெரியவங்க நீங்க! அல்லையா? போடுங்க பாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பொறுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, சனிக்கிழமை 2 வாட்டி பொறுக்கிருக்காங்க, சண்டே சேர்த்து பொறுக்கினாங்களாம். ஆனா உனக்கு அப்படி தன்னையே பெற்று கொடுத்தார். அதோ அந்த மேஜை நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு மேன்மையான ஒரு ஆண்டவர். இந்த அருமையான சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. ஆனால் அவங்க குறை சொன்னாங்களாம். என்ன குறை சொன்னாங்களாம்? நாங்கள் என்ன அழகா வெள்ளரிக்காய், கொம்மிட்டிக்காய் எல்லாம் சாப்பிட்டோம், எங்கே பார்த்தானே எங்களுக்கு கடிக்கிறதுக்கு ஒரு கறி கூட இல்லை என்ன சொல்லி முறுமுறுத்தாங்களாம். சரி, இவங்கள மோசமானவங்கள, அவங்கள விட மோசமானவங்களாம் நம்ம. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாரம் சிக்கனே இல்லையா? என்ன சொல்லுவீங்க? ஐயோ, கடிக்கிறது கருவாடு கூட கிடையாதுன்னு கேட்குறவங்க இருக்கிறீங்க. எனக்கு தீக்கிரம் சவரம்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன், தீக்கிரம் சொல்கிறேன். ஒரு வாரம் உங்களுக்கு வெறும் சாம்பார் கொடுத்தா கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க, கருவாடாவது வைக்கலாமேன்னு. அப்படிதான். அவங்கள விட நம்ம நல்லவங்க கிடையாதுங்க. எத்தனை வாட்டி நம்ம முறுமுறுத்துருக்குறோம். இவங்க மோச இடத்துல முறையிட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவருடைய முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். 12ஆம் வசனம், கர்த்தருடைய பிள்ளையே அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க முறுமுறுப்புகளை நான் கேட்கிறேன். அவருடைய பேசி நீங்கள் சாயங்காலத்து இறைச்சியை புசித்து விடிய காலத்து அப்பத்தை திருப்தியாக்கி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறேன் என்றார். சாயங்காலத்தில் சத்தமா சொல்லுங்க, காடைகள் வந்தது, காற்றடித்தது. அல்லேலூயா. காடை வந்தது, காற்றடித்தது. காற்றடித்தோன்னு காடை வரும். அல்லேலூயா. எங்கேயோ கலந்த இந்த காடையெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் பாளையத்தில் வந்து விழுந்துதான். எப்படி? காற்றடித்ததுனால. விண்ணக காற்று உண்மையில் அடிக்குமானா நீங்கள் சாப்பிடுவீங்க, சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி சாப்பிடுவீங்க, ஒரு குறை இருக்காது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். மிகுந்த சந்தோஷமாய் நீங்கள் சாப்பிடுவீர்கள். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களுக்காக நான் வானத்தின் மன்னாவை கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கறியே தர்றேன்னாரு ஆண்டவர். கொழுத்த கறியே தருவேன்னு சொன்னாரு. எப்படி வந்தது கொழுத்த கறி? காற்றடித்து வந்தது. உடைய தேவைக்காக ஒரு காற்றடிக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அங்கே எங்கேயோ கிடக்கிற ஒரு புறாவை உங்கள் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விட்டுரும். அல்லேலூயா. எங்கேயோ கிடந்த ஒரு ஆள் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உனக்குள் அபிஷேகம் இருந்தால் இந்த உலகத்துக்கு பஞ்சத்தில் உனக்கு தொடர்பு கிடையாது, வறுமைக்கு உனக்கு தொடர்பு கிடையாது. அப்படி நான் கோடீஸ்வரர் ஆயிருமே நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க. இது என்ன கோடீஸ்வரன் தெரியுமா? மோசையை போல கோடீஸ்வரன். கையில் 10 ரூபாய் இல்லை, 6 லட்சம் போடுங்கடா சாப்பாடு, போடுங்கடா சாப்பாடு. ஏசு கையில் 10 ரூபாய் இல்லை, போடுங்கடா சாப்பாடு. போடுங்கடா, அல்லலையோ போடணும், போடுங்கடா சாப்பாடு. 5000 பேருக்கு கொடுங்கடா. மீன், பொரிச்ச மீன் கொடுங்கடா. பொரிச்ச மீன், சிக்கனா சீக்கிரம் பண்ணிடலாம். பொரிச்ச மீன் எப்படி இருக்கும்? எப்படி பொரிச்சிருப்பாங்க? 5000 பேருக்கு மீன் எப்படி பொரிச்சிருப்பாங்க? பொரிச்ச மீன் இல்லை, இது பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மீன். ஒரு சின்ன பையனுடைய பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்ன பையனுக்கு அம்மா கொடுத்து விட்ட காலை உணவு.
உன்னில் இருக்கிறத பெருக்கி கொடுப்பாரு, உன்னில் இருக்கிறத கூட்டியும் கொடுப்பாரு. 3 கூட்டின 6, 3 பெருக்குன 9. அப்படி அப்பா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு மாமரத்தை நாங்கள் தூக்கி போட்ட விதையிலிருந்து நேற்றைக்கு 400 காய் எடுத்துருக்குறோம். அப்படி தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய விளையவில்லை எல்லாம் நீங்கள் வெண்டைக்காய் போட்டிங்களா, கொத்தவரை போட்டி, எது போட்டாலும் விளையுங்க. உங்கள் கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். எல்லாம் விவசாயம் பண்ணுங்க. இடம் இல்லைன்னா மொட்டை மாடியில் வைங்க. நம்ம மொட்டை மாடி இப்போ கார்டன் வந்திருக்கு, மொட்டை மாடி கார்டன். அங்கே மண்ணை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படி கொத்து கொத்தாக காய்க்கும். ஏன்னா உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ காய்கறி வாங்க போக தேவை கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் கையின் பலனை ஆசீர்வதிக்கவே மாட்டேன். உன்னை பெருக பண்ணுகிற தேவன். காற்று அடித்து ஆசீர்வாதம் வந்ததா? மேல் வீட்டில் அடித்த காற்று வேற காற்றுங்க. இந்த காற்றோட 1000 மடங்கு அது அபிஷேக காற்று. நிச்சயமா இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் எந்த பண கஷ்டத்தையும் கவலைப்பட மாட்டாங்க. என கையிலேயே ஆண்டவர் ஆசை வச்சு கொடுப்பார். 5 அப்பத்தை 2 பேர் 5000 பேருக்கு ஆசை வச்சவர் உங்க கையில் இருக்கிற 10 ரூபாயை 10,000 பேருக்கு சாப்பாடாக மாற்றுவார். அற்புதம் நடக்குங்க. நான் பேசிக்கிட்டு என்னை என்ஜாய் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நான் போகையிலும் ஆசீர்வாதம், நான் வருகையிலும் ஆசீர்வாதம். என் வீட்டில் உள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலையிலே ஆசீர்வாதம், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் காற்று அடிக்க பண்ணாரு. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்னார் இட்டியும் முழக்கம் வரும். ஹல்லேலூயா. நான் அக்கினி அனுப்புவேன் கர்த்தர் சொன்னார். சொன்னார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நான் வேதத்தை வாசிப்பேன். அந்த மேல் வீட்டு அறையில் வந்த அக்கினியை விட ஒரு பெரிய அக்கினி வருவதை நான் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எலியாவை பார்க்குறோம். அவன் பாகாலி தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கி போகும்போது பாகாலி தீர்க்கதரிசிகள்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, உண்மையான தேவன் யார் என்று நான் நிரூபித்து காண்பிப்பேன். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு சவாலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த சவால் என்னவென்றால், நான் ஒரு பலியை செலுத்தும் பொழுது அக்கினி இறங்கி வரும், அதுபோல நீங்கள் அதே பலியை செலுத்தும் பொழுது அக்கினி வர வேண்டும். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் முதல் சான்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ முதல்ல அவங்க ஐயோ நல்ல பலியெல்லாம் வெட்டி பலிபீடத்தில் வச்சு கூப்பிடுவாங்க. இருந்தால் தானே வருவார். காலையில மாலை வரை கூப்பிட்டாங்க, இருந்தால் தானே வருவார். இப்போ ஜெயம் கொண்ட எலியா வர்றாரு. எலியா சொல்றாரு, பாருங்க இப்பொழுது அதே பலிபீடத்தை செட் பண்ணிட்டா, அதே பலியை வைத்து விட்டு இன்னும் சவாலை அதிகமாக்குகிறார். உங்களை ஆசையா என் பலி மேலே தண்ணி ஊற்றணுன்னு ஊற்றுங்கடா. நம்ம இப்படிப்பட்ட சவால் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சாதாரண சவாலுங்க, அசாதாரணமான சவாலுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? தண்ணி ஊற்றுங்க, நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, என் பள்ளி மேலே தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் அக்கினியின் தேவன். அவர் இறங்கி வந்தால் நக்கிட்டு போகும் என்று எனக்கு தெரியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, அவன் ஆண்டோட சொன்னா பாருங்க, அவனை ஜெபத்தை பாருங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களில் உம்முடைய வார்த்தையின்படி செய்தென்றும் இன்னைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீ தேவனாய கர்த்தர் என்றும் தேவரே உங்கள் இதயத்தின்படி தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பி என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்கிற தண்ணீரை நக்கி போட்டது. அக்கினி இறங்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேவனே தேவன் என்று நிரூபிக்கிறோம். பிரியமான கதை, அந்த மேல் வீட்டு அறையிலே வந்த அக்கினி எதை நிரூபிக்கிறது என்றால், தேவனே தேவன் என்று நிரூபிக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் தேவன், அவரை போல வேற தேவன் பூமியில் இல்லை. அவர் நிச்சயமாகவே வல்லமை உள்ளவர். பாகாலி தீர்க்கதரிசியுடைய பயங்கரமான பராக்கிரமசாலி. அக்கினி இறங்கி வந்தது. அன்றைக்கு அக்கினி இறங்கி வந்து
பலிபீடத்தில் இருந்த எல்லாவற்றையும் எரிச்சு சாம்பலாக்கினது மட்டுமல்ல, அந்த தண்ணியை கூட நக்கிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அந்த மேல் வீட்டு அறையில் இறங்கின அக்கினி இன்று நம்மத்தியில் இறங்கி வருமானால் எந்த சவாலை நீ சந்திப்பாய், எந்த சவாலை நீ சந்திப்பாய், எந்த வியாதியையும் நீ சந்திப்பாய், எந்த பண கஷ்டத்தை நீ சந்திப்பாய், எந்த மன கஷ்டத்தை நீ சந்திப்பாய். யெகோவா ராஃபா, நீர் குணமாக்குற தேவன். யெகோவா நிசி, எனக்கு அயுத்தம் பண்ணுகிற தேவன். யெகோவா ஜெயரே, என் தேவையை சந்திக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் பெரியவருப்பா, நீ உன்னதமானவருப்பா, எங்களுக்கு யாவும் செய்ய வல்லமை உள்ளவரப்பா. அப்படிப்பட்ட அக்கினி இறங்கட்டும், சுட்டரிக்கும் அக்கினி இறங்கட்டும், பிசாசின் கட்டுகளை உடைக்கிற அக்கினி இறங்கட்டும், பெல்லி சூன கட்டுகளை உடைக்கிற அக்கினி இறங்கட்டும், மந்திரவாதத்தை உடைக்கிற அக்கினி இறங்கட்டும். மந்திரம் தந்திரம் பலிக்காது, பலிக்காது. உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே. சத்தமா சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே. சின்னவன் என்ன பண்ணுவான்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயித்தார்கள். ஒரு பெரிய சத்தமும் கேட்டது. அக்கினி இறங்கின மட்டுமல்ல, சத்தமும் கேட்டது. பாருங்க 41, அதே அதிகாரம் 12:41. பின்பு எலி ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனபான பண்ணும், பெருமலையின் இரைச்சல் கேட்கப்படுகின்றான். ஆக போஜனபான பண்ண போனால், பின்பு எலியா கர்மேல் பர்வத்தின் சிகரத்தின் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தினம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேல் எழும்பினது. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை போட்டி போய்விடும் என்று சொல்லுண்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு இரைச்சல் கேட்கிறது. ஹல்லேலூயா போடணும். பெருமலையின் இரைச்சல் ஒன்று கேட்கின்றது. பெரிய பஞ்சத்தின் காலத்தில் இருக்கிறார். ஆகாபின் ராஜா காலத்திலே பெரிய ஒரு பஞ்சம். ஆனா இங்க கலையத்தில் இருக்க என்ன கொஞ்சம் கையளவான மாவு இருக்குன்னு சொன்னாலே சாரி பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல ஒரு பேரிரைச்சல் கேட்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன பஞ்சத்தின் வழியா இங்க போறீங்களோ தெரியாது. ஐ கேன் ஹியர் எ சவுண்ட். அந்த மேலறையில ஒரு இடிமுழக்கம் கேட்டதா, உன் வாழ்க்கையில ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. பெருமலையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஒரு செழுமையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஆகாபே, நீ போய் சாப்பிடுப்பா. நான் எங்க போறேன் தெரியுமா? ஜெபிக்க போறேன். நாடு செழிக்க வேண்டுமானால் நாட்டின் தலைவர்களை சாப்பிடட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய நீயோ, எலியாய நீயோ ஜெபிக்க போகிறாய். எப்படி ஜெபிக்க போகிறாய் தெரியுமா? நீ மறுபடியும் ஜெபிக்க போகும் பொழுது வேதம் சொல்கிறது 42, போஜனபான பண்ணும். பின்பு எலியா கர்மேல் பர்வத சிகரத்தின் மேறேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால். பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணி பார்க்குறேன். முகம் முழங்காலுக்குள்ளே போகணுமா? பண்ணி பார்க்குறீங்களா? எவ்வளோ தூரம் குனிந்தான் என்று நம்ம பார்க்க. வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. 2 கால் கடையில் தலை வர்ற அளவு குனிஞ்சு பாருங்க. எவ்வளோ தூரம் குனிஞ்சிருக்கானே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஜனத்துக்காய் திறப்பிலே நிற்கிறவன், சுவரை அடைக்கிறவர், ஜனத்துக்காய் புலம்புகிற மனுஷன் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவான். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனம் வரும் எப்பொழுது? முழங்காலுக்கு இடையில் நம்ம தலை போகும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது. ஜெபிக்கிற மட்டும் எதிர்பார்க்கிறோம். மேல் வீட்டு அறையில் இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம்? எதிர்பார்த்தாங்களாம். இடி முழக்கம் கேட்கும், காத்து அடிக்கும், அக்கினி இறங்கும். நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு தருவேன். எதிர்பார்க்கலன்னா ஒன்றும் கிடைக்காதுங்க. ஒரு அம்மா இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னால் போகும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். மலையே போன்னு. அவங்க வீட்டுக்கிட்ட தான் மலை இருக்கான். ஜன்னலை திறந்து பார்த்து சொன்னாங்களாம், இந்த மழை போகாதுன்னு முன்னாலே எனக்கு தெரியும். செபிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? இந்த மழை போகாதுன்னு முன்னாலே எனக்கு தெரியும். அப்படிதான் ஜெபிக்கிறீங்களா? கட்டி போ. கட்டி எங்கே போகுது? குட்டியும் போகாது. அப்படியா சொல்ல ஜெபிக்கிறீங்க? அப்போ நடக்காது. அப்படியெல்லாம் நடக்காது. எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உனக்கு தருவேன்.
ஒரு தடவை போனியா போய் பாருப்பா, ஒரு தடவை நிறுத்தாதப்பா, 2ஆவது தடவை போப்பா, 3ஆவது தடவை போப்பா, 4ஆவது தடவை போப்பா. ஒன்றும் நடக்கல. இல்ல, விடாத விடாத விடாத, உனக்காக ஆசீர்வாதம் எழும்பி வருகிறது. எழும்பி வரும் திசையை பார்த்து நீ கலங்காத, நீ திகையாத, விட்டு ஓடாத, மனக்கசந்து போகாத, சோர்ந்து போகாத. நிச்சயமாய் முடிவுண்டு. நீ நம்பினது உனக்கு கிடைக்கும். நான் எப்போ சொல்லுவேன், கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய் மிக அதிகமாய் மிக அதிகமாய் நான் உனக்கு செய்வேன். போய் பாரு, போய் பாரு, போய் பாரு, போய் பாரு. வந்து கொண்டே இருக்கிறது, மேகம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மகிமையின் மேகம் வந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த இடத்தை மூடுவதுமல்ல, உன் குடும்பத்தை மூடுவது மட்டுமல்ல, உன் பணத்தை பேங்கை மூடுறது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளை மூடுறது, எல்லாத்தையும் மூட போகிறது ஒரு மகிமையின் மேகம். 7வது முறை உள்ளங்கை அளவு மேகத்தை அவன் பார்க்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளங்கை அளவு மேகத்தை வைத்து உலகத்தை செழிக்க பண்ணுகிற ஆண்டவர். உள்ளங்கை கொஞ்சம் தான் கிடைச்சது காசு, பரவாயில்ல பரவாயில்ல, அம்மிக்கு குள்ளிக்கு சரிந்து விழும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் கிடைச்சி, கவலைப்படாது. வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் தான் இல்லையில, கொஞ்சத்தை பெருக்கிறவர், 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறவர், உன் கையில் இருக்கிற பணத்தை பெருகிறவர். அந்த பணத்தில் டாக்டர் பில்லு, லாயர் பில்லு, போலீஸ் பில்லு வர்றாது, நஷ்டம் வர்றது, கஷ்டம் வர்றது. அந்த பெருக்கி 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 கொடுக்கிற ஆண்டவர். அப்படிதான் கர்த்தர் செய்கிறவர். உள்ளங்கை அளவு மேகம் போதும் உனக்கு. பெரிய பெரிய மலையான மேகம் வேண்டாம். கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போ சொன்ன போகும். நீ வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு மேல செய்ய மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனம் உண்மையான வசனமா இல்லையா? எனக்கு ரொம்ப உண்மையான வசனமா இருக்கு. என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொண்டே நான் இருக்கிறேன். பிரியமான கர்த்தரே, பஞ்ச காலத்துல இறைச்சல் கேட்டது, அந்த மேல் வீட்டு அறையில் இடி முழக்கம் கேட்டது. உன் வாழ்க்கையில ஒரு இறைச்சல் கேட்கும். இறைச்சல் உள்ளங்கை மேகத்தினால் உலகத்தை செழிக்க வைத்த தேவர் காற்ற மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்த பெருமழையாலும் வருகிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். கருமேகம் உன்னை சுற்றி வருது, காற்று அடிக்குது, பெருத்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டோம், அக்கினியை பார்த்தோம். அடுத்தபடியாக நான் பார்க்குறதுக்கு அந்த மேல் வீட்டார் என்ன பார்த்தோம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அக்கினிமயமான நாவுகள் வந்தது மட்டும் இல்லை, பசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்திர வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள். நீ என்ன கேட்குறியோ என்ன பேசுறியோ அது வந்து பலிக்கும். வாட் யூ கன்ஃபஸ் யூ பொசஸ். செத்து போயிடுவேன்னு சொல்லிடாதீங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லுங்க. பிள்ளைங்க உருப்பட மாட்டான் சொல்லிடாதீங்க, இல்லை என் பிள்ளைங்க பெரிய ஜாதி அவங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இந்த கணவர் உருப்பட மாட்டார் சொல்லாதீங்க, என் கணவர் எனக்கு பிரியமான ஒரு கணவராய் மாறுவார், அதிகமாக சம்பாதிப்பார், அரங்களை கிருபையினால் அவர் நிரப்புவார். இப்படியே நீங்கள் சொல்லிட்டே வாங்க, அது நடக்குங்க, நிச்சயமாக நடக்குங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் என்ன சொல்கிறது? இந்த வசனத்தில் ஆண்டவர் அந்த நாளில் அவர் வருஷத்தாவில் நிரப்பப்பட்டு அதுக்கு அடையாளமாகி அந்நிய பாஷையை அவளுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துவது வெள்ளை சாரி போட்டதுனால அல்ல, அவள் பேசுகிற அந்நிய பாஷை. எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, வேணும்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. எனக்கு வேணும், ஆசைப்படுறேன், கை தூக்குங்க. உண்மையாக சொல்லி கை தூக்குங்க. நீ எல்லாம் அந்நிய பாஷை பேசலை, சும்மா கையை தூக்காமல் இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லி கை தூங்க. எனக்கு அந்நிய பாஷை வருது, வேணும். யார் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு வரும் அந்நிய பாஷை. முதல்ல சின்ன குழந்தை தக்கன்னு பேசுகிற மாதிரி வரும், பிறகு லாங்குவேஜ் வந்துடும். அதுக்காக நீங்கள் ஆசைப்படணும். இந்த மாதத்தில் இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, கையை வச்சானே எல்லாருக்கும் அந்நிய பாஷை வந்துடுமா. சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவரை நான் கூட்டிகிட்டு வரேன். எல்லாரும் வரிசையாக முழங்கால் போடணும். அவர் கையை வச்சு பெற்றவங்களை புதுப்பிச்சுங்க, புதுசாக புதுப்பிச்சுங்க, வரங்களின் கிருபைகளையும் புதுப்பிச்சுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இது பெந்தெகோஸ்தின் நாள், இது மகிமையின் நாள். சத்தத்தை கேட்பீங்க, ஆசீர்வாதம். காற்றடிக்கும், ஆசீர்வாதம். அக்கினி வரும், ஆசீர்வாதம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை,
2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குற சமயத்தில் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை பார்க்குறோம். உங்களை சுற்றிலும் கூட அப்படிப்பட்ட அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளை ஆண்டவர் இருப்பார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி கொண்டிருக்க கண்டு அப்பொழுது வேலைக்காரன் அவர், ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம்? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிற அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றார். உடனே கர்த்தர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்து இருக்கிறதை அவர் கண்டார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்தால் உங்களை சுற்றிலும் இந்த அக்கினிமயமான ரதமும் குதிரையும் இருக்கா இல்லையா? நிச்சயமா நான் சொல்றேன், அந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளும் பிளாஸ்டிக் பேக்ல கடைசி கொரோனால போயிருப்போம். இப்ப உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தருடைய அக்கினிமயமான பாதுகாப்பு. சாத்தான் நெருங்க முடியும், அக்கினி கிட்ட சாத்தான் நெருங்க முடியாது. அவனை பாச நெருங்காத நெருப்புன்னு நீங்க சொல்லலாம் தைரியமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தொட்டால் அடிக்கும் ஷாக்கு 10,000 வால்ட்டு, சாத்தானே எச்சரிக்கை, பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்குதுன்னு. தொட்டால் அடிக்கும் ஷாக்கு 10,000 வால்ட்டு, தொட்டா செத்த. நெருங்காத நான் ஒரு நெருப்பு. நான் இப்படியே பேசுவேன் சாத்தாட்ட, நெருங்காத நான் ஒரு நெருப்பு. எல்லாரும் சொல்லுங்க, நெருங்காத நான் ஒரு நெருப்பு. என்னை சுத்திலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. ஆண்டவர் இந்த 2 கோட்டை உங்களுக்கு வச்சிருக்காரு. 2 கோட்டைக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கீங்க, ஆனா சாத்தான் உங்களை தொட முடியாது. ஒன்னாவது ரத்த கோட்டை, அடுத்தது அக்கினி கோட்டை. ரத்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சவங்க, அக்கினி மதிலுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் உங்களை தொட முடியாது. என்னை சுத்திலும் இருக்கிற கோட்டைக்குள்ள நீ நுழைய முடியாது. கோட்டையை தட்டிட்டு வெளியே நிற்பே தவிர கோட்டைக்குள்ள நுழைய முடியாது. அக்கினி கோட்டைக்குள்ள நீ நுழைய முடியாது. நான் கோட்டைக்குள்ளே, கர்த்தர் வைத்த கோட்டைக்குள்ள கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் ஓடி போய் சுகித்திருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் ஓடி போய் சுகித்திருப்பான். சுகம், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவர். உனக்கு சுகம் என்று தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். சுகவீனத்தை சாத்தான் தான் கொண்டு வரான். உனக்கு பலன் என்று தான் எழுதி வச்சிருக்கிறார். பலவீனத்தை சாத்தான் கொண்டு வரான். உனக்கு பலவீனம் கிடையாது, சோவீனம் கிடையாது. நீ பலன் கொண்டு திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பி என் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை உனக்காக செய்வார். அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே எங்களுக்கு ஊற்றும் அப்பா. அக்கினியை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, எல்லார் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. அற்புதத்தை செய்யுங்க. வியாதி குணமடையட்டும், பிள்ளையை சொல்லு கட்டு ஒளியட்டும், பிசாசு ஓடட்டும், திருமண தலைகள் நீங்கட்டும், வாலிப பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளும். துஷ்டன் அந்த வழியா கலந்து வர்றது கிடையாது. பொறாமை உள்ளவங்க பார்க்கறது கிடையாது. எரிச்சல் நாவி பார்க்கிற, இச்சை நாவி பார்க்கறது கிடையாது. பிள்ளைகளா குறைகளை தலைகளை நீக்கிற கர்த்தர் உமது வல்லமையான கரத்தை நீர் வைக்க வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வியாதியை குணமாக்கும், கேன்சரை கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இதய வியாதி, நுரையீரல் வியாதி, மனவியாதி, எலும்பு சம்பந்தமான வியாதி, நரம்பு சம்பந்தமான ஓடிப்போகும் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போகும். ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்க. எல்லாரும் வாயத்திறதுங்கள ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமையை 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 ஊற்றுங்க. அன்றைய குடும்பங்களில் பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது, நஷ்டங்கள் வரக்கூடாது, மன கஷ்டம் வரக்கூடாது, மன கஷ்டம் வரக்கூடாது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்கப்பா ஆண்டவரே. காக்கை குருவிக்கும் ஆண்டவரே நரிக்கு வீடு கட்டின ஆண்டவர் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு வீடு கட்டித்தார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் வீடு வாசலை ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பயப்படும் காரியம் உனக்கு நடக்காது, தீமை உன்னை அணுகாது. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவர். பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.